ஓகே. நான் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 2.1ல 10th சம் லாஸ்ட் சம் பார்க்குறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் வெரி ஈஸி கொஷின் பாருங்கள். ப்ரூவ் தட் ஓகே. 2 கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், 2 அடுத்தடுத்த நம்பர். கன்சிக்யூட்டிவ் மீன்ஸ் அடுத்தடுத்த இன்டிஜர்ஸ். ஓகே. இந்த 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து எப்படியா தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரைமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் மீன் கோப்ரைம் மீன்ஸ் அந்த 2 நம்பருக்கு இடையில நீங்கள் வந்து HCF எடுக்கும்போது HCF வந்து என்னவாக தான் இருக்கும், 1ஆக தான் இருக்கணும். ஸோ எந்த 2 நம்பருக்கும் HCF வந்து 1 வருதோ அந்த 2 நம்பரும் கோப்ரைம்னு அர்த்தம். அது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி இந்த கொஷனுக்கு ஆன்சர் எழுதுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து we take 2 consecutive positive integers. ஓகே. ஸோ 2 consecutive positive integers ஆர் நம்ம எடுத்துக்க போகிறோம். என்ன எடுத்துக்க போகிறோம்? எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கலாமா? 2 நம்பர், 2 இன்டிஜரா. ஓகே. இதில் வந்து எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 1 2 3 டாட் அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு நம்பர் ஆடாக இருந்தால் அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக ஈவனாக இருக்கும். இப்போ இது 1னா இது 2ஆக இருக்கும். இது 2னா 2 + 1 3ஆக இருக்கும். இப்போ இது ஈவனாக இருந்தால் இது ஆடாக இருக்கும். ஸோ தீஸ் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆட் அண்ட் ஈவன் ஃபார்மேட்டில் இருக்கும். ஈவன் ஃபார்மேட். ஓகே. ஸோ HCF ஆஃப் ஆட் அண்ட் ஈவன் நம்பர், ஒரு ஆட் நம்பருக்கும் ஒரு ஈவன் நம்பருக்கும் நீங்கள் HCF வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இஸ் 1ஆக தான் இருக்கும். ஸோ இஃப் HCF ஈக்குவல் டு 1னா தட் இஸ் கோப்ரைம். அது வந்து கண்டிப்பாக கோப்ரைம்னு நம்ம சொல்லலாம். அந்த 2 இன்டிஜர்ஸும் கோப்ரைம்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ரைட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மார்க் உண்டு. இதில் வந்து சால்வ் பண்ணுற சம் கிடையாது, ஜஸ்ட்டு ப்ரூவ் தட். ஸோ என்ன கண்டிஷனோ அதை கரெக்டாக அந்த இடத்துல எழுதணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கணும். இல்லை எக்ஸ் வந்து அப்படி இன்டிஜர்ஸ்னால 1 2 3ன்னு போய்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு நம்பர் வந்து ஆடாக இருக்குன்னா ஒரு நம்பர் ஈவனாக இருக்குங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ அந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆட் நம்பருக்கு ஈவன் நம்பராக இருக்குது பட்சத்தில் அது ரெண்டுக்கும் நம்ம HCF எடுத்தோம்னா ஆன்சர் 1 தான் வரும். The HCF value of between the numbers is 1, then the numbers are கோப்ரைம்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். வெரி வெரி சிம்பிள் கொஷின். ஓகே, தேங்க்யூ.